ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரதபார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவனராமகிருஷ்ண சரணாம் போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்தபக்தஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீயசரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவயே. ஷியாமா சுந்தரிக்கு சீமந்த புத்திரி பிறந்த தினத்தில் பல விசேஷங்கள் உண்டு. அது மாதங்களில் சிறந்தது என மாதவனே சொன்ன மார்கழி மாதம். அதை தேவர்களின் வைகறை பொழுது என சொல்வார்கள். சூரியன் வடக்கு நோக்கி பயணம் தொடங்கும் நாளை தேவர்களின் உதய காலம் என்பார்கள். மகர சங்கிரமணம், சங்கராந்தி அல்லது பொங்கல் பண்டிகை என்பது அன்றுதான். பஞ்சாங்க கணக்குப்படி ஜனவரி மத்தியில் சங்கிரமணம் வந்தாலும் உண்மையில் வானநூல் கணக்குப்படி டிசம்பர் 22ஆம் தேதியே சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கி விடுகிறான். நவீன மனப்பான்மை கொண்ட சுவாமி விவேகானந்தர் பழைய பஞ்சாங்கப்படி சங்கராந்தி அன்று பிறந்தார். பழமையே வடிவெடுத்த அம்மா நவீன கணக்குப்படி மகராயணமாகிய டிசம்பர் 22ஆம் தேதியன்று உதித்தாள். ஆத்மலோகத்தில் தன்னை பழமையும் பின்னை புதுமையும் ஒன்றே என்பதால் போலும் தேவர்கள் துயில் கலைந்து அருள் செய்வதற்காக விழிப்பு பெறும் நாளில் அன்னை தேவி பிறப்பு கொண்டாள். பூமத்திய ரேகைக்கு வடக்கே உள்ள தேசங்களில் வெகு நீண்ட இரவு பொழுது முடிகிற தினம் அதுவே. எத்துணை பொருத்தம்! தேவர்களின் உதய காலமாயினும் நம் உலகில் அவள் பிறந்தது இரவு விரிகிற சமயத்திலேதான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் வைகரியில் அவதரித்தார். வெளி உலகுக்கு பிரகாசமான உண்மைகளை காட்ட வந்தவர் பலவென விடியத் தொடங்கும் வேளையில் பிறந்தார். உள்ளுக்குள்ளேயே அமிழ்ந்து அடங்கும் பண்புகளை காட்டுவதற்காக வாழ்ந்த அம்மா இயற்கை அன்னை வெளிச்சங்களை உள்ளே வாங்கி கொண்டு இருள் படுதாவை விரித்து கொள்ளும் பொழுது ஜனனம் கொண்டாள். இரவோடு இரவாக கலந்து ஷியாமா சுந்தரியின் மணி வயிற்றில் பிரவேசித்தவள் அதே அந்தி மயக்கத்தில் குழந்தையாக உலகில் பிறந்தாள். நம் சீமையில் சுக்கிரவார சாயரட்சியை மங்களமாக கொள்வது போல குருவார மாலை வேளையை வங்காளத்தில் போற்றுவர். சக்தி வழிபாட்டில் ஈடுபட்ட தாந்திரிகர்களும் பொதுமக்களும் புனித பௌஷ்யத்தில் வியாழன் அந்தி முடிவில் சிம்ஹவாகினி ஆலயத்துக்கு கூட்டமாக சென்று பிரார்த்தனை செலுத்தி வீடு திரும்புகையில் ஷியாமா சுந்தரி பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அம்மாவையே உரிச்சு வச்சிருக்கு என்று சொல்லி ஊர் பெண்கள் ஆனந்தப்பட்டனர். அம்மா அம்மாவை போலன்றி எப்படி இருப்பாள்? குழந்தைக்கு நாமகரணம் செய்ய வேண்டிய நாள் வந்தது. ஜோதிடர் ஜாதக ரீதியில் பெயரை கணித்தார். டாகூர் மணி என்று பெயரிடச் சொன்னார். டாகூர் என்றால் இறைவன். இறைவனின் மனதில் மன்னுகிற மின்னுகிற ரத்னமான தேவியே டாகூர் மணி. ஸ்ரீ பரமஹம்ச ராமகிருஷ்ணரை வடநாட்டில் அத்தியந்த பக்தர்கள் டாகூர் டாகூர் என்றே சொல்கிறார்கள். நம் கதையின் நாயகி பிறந்த பொழுது பொருத்தமாக அமைந்தது போலவே பெயரும் பொருத்தமாக அமைந்துவிட்டது. அந்த குடும்பத்தில் 2 பெயர்கள் வைக்கிற வழக்கம் உண்டு. அதன்படி க்ஷேமங்கரி என்று இன்னொரு பெயர் வைத்தார்கள். க்ஷேமத்தையே செய்பவள் என்று அர்த்தம். க்ஷாமம் மூடவிருந்த நாட்டில் அம்மாவை போல க்ஷேமம் செய்தவர் யாருண்டு? 3ஆவதாக இன்னொரு பெயரும் முளைத்தது. அதுவே நிலைத்து நின்றது. குழந்தையையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ஷியாமா சுந்தரியின் சித்தி. பேறு பார்ப்பதற்காகவோ அல்லது குழந்தை பிறந்த சுப செய்தி விசாரிப்பதற்காகவோ வந்தவர்களில் அந்த கிழவியும் ஒருத்தி. அவள் கண்களில் கண்ணீர் பெருகி வந்தது. ஷியாமா சுந்தரியை பார்த்து கரகரத்த குரலில், அந்த கடங்காரி மாதிரியே இருக்கு, அவளோட பெயரே வச்சு கூப்பிடுறியா என்று கேட்டாள். சமீபத்தில் தான் சித்தி தன் அருமை பெண் சாரதாமணியை இழந்திருந்தாள். புத்திர சோகத்துடன் சித்தி கேட்டுக்கொண்டதை ஷியாமா சுந்தரியால் மறுக்க முடியவில்லை. மறந்து போன தனது ஒன்றிவிட்ட சகோதரியான சாரதாமணியின் பெயரையும் குழந்தைக்கு சூட்டினாள் ஷியாமா சுந்தரி. ஆஹா, சாரதா என்ற நாமத்துக்கு உள்ள பெருமையைத்தான் என்ன என்பது! சாரதா என்ற நாமத்தில் ஆதிசங்கராச்சாரியார்களுக்கு
ஒரு தனி ஈடுபாடு. மௌன நிலையை வாக்கு கொண்டு எவ்வளவுக்கு விளக்கலாமோ அவ்வளவும் செய்தவருக்கு வாக்தேவியான சரஸ்வதியிடம் தனி ஈடுபாடு இருக்கத்தானே செய்யும். அவளது முக்கிய நாமங்களில் சரஸ்வதி, பாரதி என்ற இரண்டை தாம் வகுத்த 10 துறவர வகுப்புகளில் 2ற்கு இட்டார். காஷ்மீரத்தில் சாரதா பீட்டம் என்றே கூறப்படும் சர்வஜ்ய பீட்டம் ஏறிய அவ்வாலறிவர் சாரதா நாமத்தை தமது ஞானபீட்ட மட்டங்களோடு பொருத்தினார். ஸ்ருங்ககிரியில் சாரதா பீட்டத்தை ஸ்தாபித்தார். துவாரகையிலும் அவரது மடத்தை சாரதா பீட்டம் என்றே சொல்கின்றனர். காமகோட்டி பீட்டத்தை அதிஷ்டித்து காஞ்சியில் ஸ்தாபித்த மடத்துக்கு சாரதா மடம் என்றே பெயரிட்டார். உருவமும் பெயருமற்ற பிரம்மமே ஜீவன் என அறிவதற்கு உபாயமாக ஞான மார்க்கத்தை வகுத்த ஆதிசங்கரர் அந்த பிரம்மம் பல உருவில் பல பெயரில் எடுத்துக்கொண்ட தெய்வ வடிவங்களை கிரமப்படி வழிபடும் முறைகளை தொகுத்து பிரபஞ்ச சாரம் என்ற உத்தம நூலை அருளியிருக்கிறார். அந்த நூலில் முதல் ஸ்லோகமாக கலைவாணி துதியை அளிக்கிறார். அங்கே கலைவாணியை சாரதா என்றே பெயரிட்டு அழைக்கிறார். சாரதா தேவி நமது சித்தத்தின் அழுக்கை எல்லாம் நீக்கி அதை பரிசுத்தமாக்குவாளாக என்கிறார். விதரது பரிசுத்திம் சேதசகா சாரதாவக என்ற ஆச்சாரிய வாக்கை நம் தூய அன்னையின் அடியார்கள் மந்திரம் போலவே ஜபிக்கலாம். ஸ்தூல உலகம், கர்ம பலன் இவற்றை அற்றுப்போக செய்யும் பிரம்ம வித்யா ரூபிணிதான் சாரதா என்று இதற்கு விரிவுரை கூறுகிறார் பகவத்பாதரின் சீடரான ஸ்ரீ பத்மபாதாச்சாரியர்கள். சீதமான சரத்காலத்தில் ஆராதனை பெற்று இதமே அருள் வழங்கும் அம்பாளை சாரதை என்பார்கள். வங்கத்தில் சாரதா என்றே சொல்கிறார்கள். சாரமான ஆத்ம ஞானத்தை வழங்கும் சரஸ்வதி தேவியே சாரதா என்று விளக்குகிறார்கள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குட நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.